டாமி வெர்சிட்டி அடைச்சா அவனை வெளியே விடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ டாமி எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் டாமி திரும்பி ஃபீல்டுக்கு வந்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவனுங்க பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே சங்குன்னு. நல்லது, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? சரி, அவனை ஓல்டு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி சிட்டிக்கு வெளியே பிஸியாக வச்சுக்கலாம். சரியா? நம்ம சவுத் டவுனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம்ல. இப்போ வைஸ் சிட்டி வந்து 24 கேரட் கோல்டு. கொலம்பியன், மெக்சிகன், அப்புறம் கியூபா நாட்டிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க கூட நம்மளை விட நிறைய கமிஷன் வாங்குறான். ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே போதை பொருள் தினசரி. அங்கே நம்ம ஃபேமிலிஸ் யாரும் போக மாட்டாங்களே. காலம் மாறிடுச்சு. எதிரிகள் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்குற தமிழில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட கை கூப்பிலாம் நிற்க முடியாது. அதனால் நம்மள ஒரு விசுவாசமான ஆளை அனுப்பி நமக்காக ஒரு பர்சன்டேஜ் எடுக்கணும். என்ன சரியா? சரி, டாமி அப்புறம் அவன் கூட அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறா? ஒரு வக்கீல் இருக்கான், கென் ரோசன்பர்க். ஆனவர்சிட்டி கண்ட்ரோல் பண்ண போறான். அந்த அளவுக்குலாம் இல்லை. டாமி கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நம்ம வைஸ் சிட்டியை சுதந்திரமாக அவன் கையில் கொடுத்துடலாம். கொஞ்சம் மாதம் கழிச்சு நம்ம போய் பார்ப்போம் அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. டேய் வாங்கடா வாங்கடா, நான் தான் கென் ரோசன்பர்க். சூப்பரா, அவங்கள பார்த்துலாம் சந்தோஷம்டா. சரிடா, அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மீட்டிங் கூப்பிட்டு போகிறேன். என்ன ஓகேவா? நான் இப்போ தான் அந்த சப்ளைஸ் தான் பேசினேன். அவனுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருக்கானுங்க. எல்லாம் நல்லா போச்சா, நம்ம பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேணா நம்ம நல்லா பண்ணுங்க. அப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒருத்தன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கான். சரி, அந்த ஹெலிகாப்டரில் இருக்கிறது அவனுங்க தான். சரி, இப்போ டெய்லி என்னன்னா அந்த ஓப்பன் பிளேஸில் 2 பேரும் எதிர நின்றுட்டு இந்த பொட்டியை மாற்றிக்கோங்க. கவனமாக இருங்க, போங்க. இது நோரஸ் அதுவிதா ஒரிஜினல் கொலம்பியன் நம்பா. சரி, எங்கிட்ட காட்டே. என்னது பணத்தையா? இங்க பாரு, ஒரிஜினல் டாலர்ஸ் எல்லாமே. சூப்பர், நம்ம இப்போ டீல முடிச்சுக்கலாம். போ போ, இங்கிருந்து மண்டி எடு, போ. இதுக்கப்புறம் என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, போய் தூங்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? நாளைக்கு காலைல உன் ஆஃபீஸ்க்கு வர, அங்கே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம்.